ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங் எவ்ரிவன். திஸ் இஸ் YK அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் YK சஃபாரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டே 2 ரெட் டாக்ஸியில் லாகின்ல. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3 ஓகேங்களா. டே 3 காலையில். ஸோ நம்ம வந்து அன்றைக்கி மதியம் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ வர்றாங்க பைக்கில். அப்பாடா போய்ட்டாரு. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து டிசம்பர் 18 மத்தியானம் லாகின் பண்ணோம். ஸோ டிசம்பர் 18 டிசம்பர் 19 மத்தியானம், டிசம்பர் 19 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 20 மத்தியானம் ஓகேங்களா. ஸோ 18 19, 19 20. ஸோ இன்றைக்கி டிசம்பர் 20. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 3 நாள் லாகின் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு ரெட் டாக்ஸில் வந்து இதுக்கு 3வது நாள் காலையில். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 ஆச்சு. ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். ஸோ 2900 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நிறையா பேச வேண்டியதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, தண்ணி காலி. லாஸ்ட்டு இத்தினோண்டு தண்ணி அது நமக்கு தான். ஒவ்வொரு சொட்டும் இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் இம்பார்ட்டண்ட். அது அவன் நிலைமை வரும்போது தான் புரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். பார்த்தப்பா கமெண்டில் போட்டு தாளித்து எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஓகே. நான் அதுவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சீரியஸ் ஆகிடாதீங்க. தான நானு தன்ன நானு தான நானு. சீப்பெல்லாம் இல்லைங்க. கையை கத்தியே வீச்சு. அது எப்படி வேறு மாதிரி வருமா? ஓகே ஓகே ஓகே. சொட்டாக்கிட்டே எல்லாம் போச்சு. மண்டை பாருங்க, சொட்டை விழுந்து கிடக்கு. வயசான அதில் வரணும் இல்லை வரும். சிவாய நம்ம. ஓகே நண்பர்களே, ஸோ கிளம்பலாங்களா? ரொம்ப குளிருதுங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குளிருதுங்க, சரியான குளிர். நண்பர்களே காலை வணக்கம். ஸோ ஓம் நமச்சிவாய. ஸோ நேற்று காலையில் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே பாருங்க, இதை நம்ம தங்கக்குட்டி பார்த்துக்கோங்க எல்லோரும். ஸோ திஸ் இஸ் அவர் தங்கக்குட்டி. ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியுதா? என்ன உங்களுக்கு நான் பேக் கேமரா. ஸோ நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கக்குட்டி. ஸோ நம்ம தங்கக்குட்டி இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ 3 நாளாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, அண்ட் தென் வந்து நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து சிஎன்ஜி போட்டிருக்கோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஸோ எவ்வளோ என்ன விஷயம் எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3 இன் ரெட் டாக்ஸி கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அதாவது 18 மதியம் டு 19 மத்தியானம் ஒரு நாள், 19 மதியம் டு 20 ஒரு நாள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டிசம்பர் 20. ஸோ இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஆப்போசிட் டிரைவர் ஒருத்தர் வருவார். அவருக்கு நம்ம வண்டியை மாற்றி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். இன்றைக்கி மதியம் போய்ட்டு நாளைக்கு மதியம் வந்தோம்னா வேறு வண்டி நம்ம ஏறிக்கலாங்க ஓகேங்களா. மறுபடியும் நாளைக்கு மதியம் வந்தோம்னா நம்ம வண்டி வாங்கி நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஆக்சுவலி நான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அதே மாதிரி தான். ஸோ 2 மதியம் ஓட்டிக்கிட்டு இறங்கிட்டு அடுத்த மதியம் ஏறிடுவாங்க. ஸோ அதுதான் பிளான். இப்போதைக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ சம்பாரித்தேன், எவ்வளோக்கு நான் பெட்ரோல் போட்டேன், எவ்வளோக்கு நான் சிஎன்ஜி அடித்தேன், எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பேசுவோம் ஓகேங்களா. ஸோ கிளியராக பேசுவோம். அண்ட் தென் வந்து ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ரெட் டாக்ஸி தொடர்ந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து 3 நாளாக ரெட் டாக்ஸி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சிங்கிள் வீடியோவாக கண்டிப்பாக போட முடியாது. ஸோ 1 by 1 கட் பண்ணி பார்ட் பை பார்ட்டாக போட்டிருக்கேன்.
ஸோ அந்த வீடியோஸ் வந்து முன்னாடி இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ பற்றி சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் அண்ட் தென் பொள்ளாச்சி எல்லா லொக்கேஷன்லையும் எப்படி இருக்குது, எப்படி ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் வீடியோ ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஹைப் கொடுங்க. ஸோ வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து நிறைய ரீச் ஆகும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஷாக்கு பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆர்டர்ஸ் வரும் அப்படி ரைட்டு வந்து லாஸ்ட் ஆர்டர் அங்கே தான் ட்ராப் பண்ணோம். ஸோ ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஆர்டர்ஸ் எதுவும் வர்ற மாதிரி இல்லைங்க. ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு அவங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா லைக் ஒரு 1 hour 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், அப்படி ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நைட்டே. பட் நான் தான் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆர்டர்ஸ் வந்தால் போய்க்கலான்னு வெயிட் பண்ணால் கரெக்டாக 1 மணிக்கு ஆர்டர் வந்துச்சுங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கொஞ்சம் மாற்றி அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆர்டர் வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிளியர் மீன்ஸ் லைக் அந்த ஆர்டர் நமக்கு வராத மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க, வேறு யாருக்கும் போயிருக்கோம். ஸோ அண்ட் தென் வந்து வெயிட் பண்ணோம், அப்போயே ஆர்டர்ஸ் வரும்னு நினச்சோம், கண்டிப்பாக வரலங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணி 7:54ங்க. ஸோ கரெக்டாக 8 மணி ஆச்சுங்க. ஸோ 8 மணிக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளே மூவ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர்ஸ் வரும். ஸோ ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நேற்று காலையில் ஓகேங்களா ஒரு 12-12:30 மணிக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெரியாமல் ஃபோனில் வந்து கைப்பட்டு ஓன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி அந்த ஓன் ட்ரிப் வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் ரன் ஆகிருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி எண்டும் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஒரு 103 ரூபா சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வந்து சம்பவம் நடந்திருக்கு. பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம ட்ரிப்பை முடிக்கும் போது 2800 2900 கிட்ட இருந்துச்சுங்க ஓவரால் நேற்று ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. நேற்று காலையில் இருந்து நேற்று நைட்டு வரைக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3005 ரூபா காட்டுது. ஸோ நைட் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கு இது யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸ் பக்கத்தில் ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹைப் கொடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி ரெட் டாக்ஸியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம், லைக் ஓனர் ஓட்டலாமா, புதுசாக கார் வாங்கி ஓட்டணுமா, இருக்கிற கார் வாங்கி எப்படி ஓட்டணும், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பேசின வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானேற்று பேசின வீடியோஸ் தான் நான் 1 by 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அந்த வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் எப்படி ரெட் டாக்ஸியில் ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி ஓட்டணும், எல்லா விஷயமே வந்து நான் அதில் பேசியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லைக் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பேசுவோங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக நம்ம அந்த ட்ரிப்பு லைக் இப்போ இங்கே நரசிபுரம் ட்ராப் பண்ணும்போது 10 ட்ரிப்பு 2800 ரூபா கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் 3005 ரூபா காட்டுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக 10 நாளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுக்கு, 10/7 முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை நிமிஷம் வருது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைமிங் பாருங்கள், ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன டைமும் ட்ரிப்பு எண்டான டைமும் இதில் இருக்குது பாருங்கள். 19ஆம் தேதி கரெக்டாக பாருங்கள் 4 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகி 7 நிமிஷத்தில் எண்டாயிருக்கு பாருங்கள். கரெக்டாக 10 மணிங்க, 10:04 ஸ்டார்ட் ஆகி 10:07 வந்து எண்டாயிருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் ரன் ஆகிருக்குங்க இந்த ட்ரிப்பு. ஓன் ட்ரிப்பு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி அதுவே க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 103 ரூபா ஆட் ஆகி நமக்கு வந்து 10 ட்ரிப்புக்கு 11 ட்ரிப்பாக மாறி கரெக்டாக நம்ம லாஸ்ட் ட்ரிப் முடிக்கும்போது 10 ட்ரிப்பு 2800 இருந்ததுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக 11 ட்ரிப்பு 3005 ரூபா கிட்ட வந்துருச்சு. 2800 சில்லறை இருந்துச்சு. பட் இப்போ வந்து 3005 ரூபா கிட்ட வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் கையில் தான் வந்து ஓன் ட்ரிப்புங்க. இது வந்து லாஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவோம். கடைசியாக நம்ம எந்த லொக்கேஷன் போகிறோம், சரி வீடு அங்கே இருக்குன்னு அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இதில் நம்ம உள்ளே போயிட்டு என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணி கொடுக்கலாம். அதில் மேப்லேயே கூட இதில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரே ஆர்டரோ இல்லை 2 ஆர்டர்லேயோ உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் கொண்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து இது கை சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா do you want to start your own trip அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் வரும். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைக் ஓன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ யாராவது டக்குன்னு வராங்க, எமர்ஜென்சி நான் போகணும், எங்களை கொண்டு போய் விடுங்க, புக்கெல்லாம் பண்ண முடியாது, அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
ஓகே டக்குன்னு ஓன் ட்ரிப் போட்டு அதில் நம்ம கொண்டு போய் அவங்க ட்ராப் பண்ணிட்டு ஓன் ட்ரிப்பை என் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து எவ்வளோ காட்டுதோ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ கையில் வச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் இது கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ட்ரிப் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரிப்பு ரன் ஆகிட்டு இருக்குங்க. டக்குன்னு நம்ம எண்ட் அடிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எண்ட் ஆயிரும். அப்போ வந்து அந்த அமௌண்ட் 103 ரூபா காட்டுதுங்க. சப்போஸ் ஒரு செகண்டுக்கு அந்த ட்ரிப்பு ரன் ஆகியிருந்தாலும் நமக்கு 103 ரூபா காட்டும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிளில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு தெரியாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு 10-20 கிலோமீட்டர் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரன் ஆகிருக்கும். எண்ட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கிலோமீட்டருக்கான அமௌண்ட் அதில் காட்டும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இது வந்து 2 டைம் நடந்திருக்கு. ஸோ நான் 1.5 மாதமாக ரெட் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அந்த 1.5 மாதத்தில் வந்து இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடந்தது. ஸோ 1.5 மாதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த 1.5 மாதத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே இல்லை. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம், அதுவும் நேற்று நைட்டு அதாவது 12 மணிக்கு, அதேமாதிரி இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வந்து 2 தடவை அது மாதிரி கைப்பட்டு நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபோனை வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளை நம்பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் கேபில் வர்றாங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக நம்ம கொண்டு போய் வீட்டில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேபை பார்த்து ஓட்டுங்க, நல்லபடியாக ஓட்டுங்க. ஸோ உங்கள் நண்பன் யோகேஷ் குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர் ரெட் டாக்ஸி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி மதியம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கண்டினியூ ஆகும். ஸோ மதியத்துக்கு அப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணிவிட்டு ஓவராலாக எத்தனை நாள் நம்ம கண்டினியூஸாக 3 நாள் ஓட்டியிருக்கோம். ஓகேங்களா? லாகின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 48 ஹவர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். அண்ட் தென் நாள் கணக்கு பண்ணோம் அப்படின்னா டிசம்பர் 18, டிசம்பர் 19, டிசம்பர் 20 3 நாள் ஓட்டியிருக்கோம். டிசம்பர் 18 மதியத்திலிருந்து டிசம்பர் 20 மதியம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 2 நாள் கணக்கு. ஸோ அப்படி கண்டினியூஸாக ஓட்டிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ரெட் டாக்ஸியில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் நண்பர் யாராவது வந்து ரெட் டாக்ஸியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக வந்து நான் கார் வாங்கி நான் வந்து ஒரு டிரைவர் வச்சு ஓட்டினா எனக்கு டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எனக்கு எப்படி எவ்வளோ கிடைக்கும், ஓனருக்கு எவ்வளோ கிடைக்கும், சிஎன்ஜி பெட்ரோலுக்கு எவ்வளோ போகும், கார் டியூக்கு எவ்வளோ போக மிச்சம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எல்லா விஷயமும் வந்து நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். பட் ஆனால் இன்னும் இன்டெப்த்தாக வந்து இன்றைக்கி மதியம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பேச போகிறோம். கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேல் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பக்கத்தில் ஹைப் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹைப் செக்ஷனில் போய்ட்டு வீடியோக்கு ஹைப் கொடுங்க. ஹைப்பில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கு வந்து வேணுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் வந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தான் தங்கக்குட்டி இருக்கான் பாருங்கள்.